ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம மயிலோட அப்பா இருக்காரு. அவர் மெல்ல நடந்து வந்துட்டுருக்காரு. மெல்ல நடமே நீ என்னாகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற பாட்டை போட்டுருவாங்க. இன்னும் எடுக்கிறதுக்குள்ளே இந்த அளவுக்கு போகுதே, ஜர்க்காகுதே, நடுங்குதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பழனி சார் கண்ணில் சிக்கி சின்ன பின்னமாயிட்டாரே, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் திருடன்னு ஒரு கத்து ஐயோ நான் திருடினா நோ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டாரு. ஓடினவரை திரும்பி தேடி அலையிறாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? தேடி பார்ப்போமா அப்படின்ட்டு இவங்க ராகம் போட்டுவிட்டு தேட ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் நான் மாட்டேன் நீ என்ன பண்ணுவ அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா, அதாவது திருடனுக்கு பயந்து எந்த வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்காரு? ஆப்போசிட் வீட்டில். ஐயோ போச்சு, புல்லட் பாண்டிங்க வந்தாங்க, வச்சு செஞ்சு விட்ருவாங்க, ஓடிடுப்பா மாட்டிக்காத சேகரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம், ஐயோ பக்கத்து வீட்டுக்கு திருடன் வந்துட்டான் கோமதி அம்மா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து எழுப்பி விட்டாங்க. அவங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் ஏஞ்சி வர. அதுக்கப்புறம் பாட்டி ஏன்டி இந்த அலப்பறை அடிக்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பின்னாடி தேடி வர. கடைசியில் மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. மாமா மறுக்கையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொய்யை சொல்ல போய் இன்னும் 10 பொய்க்கு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. கடைசியில் இழுத்துட்டு வந்து போட நான் திருடல என்னை மன்னிச்சிருங்கிறாங்க. இந்த வீட்டில் மாட்டினா கூட பரவாயில்லையா, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிக்கலாம். அந்த வீட்டில் மாட்டினா போச்சியா, அவங்க ஏற்கனவே எப்படா சான்ஸ் கிடைக்கும் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட போய் மாட்டுவீங்களா நீங்கள்? இங்கே ஒரு பக்கம் தங்கமயில் நடுங்கிறத பார்க்கணுமே. ஓகே